கொடைக்கானலில் நிலவிய ரம்மியமான சீதோஷ்ண நிலையில் இயற்கையின் அழகை ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம். இதனால் வார விடுமுறை தினமான இன்று தமிழ்நாடு மட்டுமன்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்தனர். மேக கூட்டம் சூழ்ந்து இதமான சீதோஷ்ண நிலை நிலவியது. இதனால் மோயர் சதுக்கம், பைன் மர சோலை, தூண்பாறை, குணா குகை, பிரையன் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். மேலும் இயற்கை எழில் சூழ்ந்த பின்னணியில் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து உற்சாகம் அடைந்தனர். வரோம். எங்க ஊர்ல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. ஸோ அந்த கிளைமேட் சேஞ்சுக்காக தான் இங்க கொடைக்கானல் வந்திருக்கோம். இங்க எல்லாமே ரொம்ப பசுமையாகவும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்கும். எல்லாரும் சொன்னதுனால ஸோ இந்த ஃபீல் நம்மளும் வந்து அந்த ஃபீல் பண்ணி போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். சண்டையில் இருக்குன்னா ரொம்ப நல்ல குழுக்குன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அதிகமா இருக்கு. மேக கூட்டங்கள் ரொம்ப அதிகமா பக்கத்துல ரொம்ப கிட்ட பார்க்குறோம் எல்லா விஷயத்தையுமே. அது நல்லா இருக்கு பார்க்கறதுக்குமே. அதானி விவகாரம் தொடர்பாக டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பங்குச்சந்தையில் அதானி குழுமம் பல்வேறு முறைகேடு செய்திருப்பதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து அதானி நிறுவன பங்குகள் கடும் சரிவை சந்தித்தன. இந்நிலையில் அதானியின் முறைகேட்டிற்கும் பாஜகவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறி ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஆம் ஆத்மி தொண்டர்களை காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்தனர். இதேபோன்று சண்டிகரிலும் பாஜக அலுவலகத்தை ஆம் ஆத்மி கட்சியினர் முற்றுகையிட்டனர். தடுப்புகளை மீறி ஆம் ஆத்மி தொண்டர்கள் நுழைய முயன்றதால் காவல்துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து கூட்டத்தை கலைத்தனர். டெல்லி, சண்டிகர், மேற்கு வங்கம் என நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆம் ஆத்மி கட்சியினர் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இந்நிலையில் பாஜகவிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். பாஜக மூத்த தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். புதிதாக 6 ஆளுநர்களை நியமித்தும் 7 ஆளுநர்களை வேறு மாநிலங்களுக்கு இடமாற்றம் செய்தும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்துள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 முறை கோவை மக்களவைத் தொகுதி உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். கடந்த 2016 முதல் 2019 ஆண்டு வரை தேசிய கயிறு வாரியத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். மீண்டும் ஒரு ஆளுநர் பதவியை குடியரசுத் தலைவர் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அளித்திருப்பது அவர்கள் தமிழ் இனத்தின் மீது, தமிழ் கலாச்சாரத்தின் மீது, தமிழ் பண்பாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது, தமிழர்களின் மீது அவர்கள் எத்தகைய மகத்தான அன்பும் பாசமும் மரியாதையும் பெருமையும் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக திகழ்கிறது. ஜார்க்கண்ட் ஆளுநராக சி.பி. ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அம்மாநில ஆளுநராக இருந்த ரமேஷ் பயஸ் மகாராஷ்டிர ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் வழக்கு, முத்தலாக் உள்ளிட்ட முக்கிய வழக்குகளில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற அமர்வுகளில் நீதிபதியாக இருந்து கடந்த மாதம் ஓய்வு பெற்ற அப்துல் நசீர் ஆந்திர மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹிமாச்சல் பிரதேச ஆளுநராக இருந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பீகார் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் ஆளுநராக ஷிவ் பிரதாப் சுக்லாவும், அசாம் ஆளுநராக குலாப் சந்த் கட்டாரியாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திர பிரதேச ஆளுநர் ஸ்ரீ பிஸ்வா பூஷன் ஹரிச்சந்தன் சத்தீஸ்கரின் ஆளுநராகவும், சத்தீஸ்கரின் ஆளுநர் சுஸ்ரீ அனுசியா மணிப்பூர் ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மணிப்பூர் ஆளுநராக இருந்த இலகணேசன் நாகாலாந்து ஆளுநராக மாற்றப்பட்டுள்ளார்.
பீகார் ஆளுநராக இருந்த பகு சௌஹான் மேகாலய மாநில ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநராக லக்ஷ்மண் பிரசாந்த் ஆச்சாரியாவும், அருணாச்சல் பிரதேச ஆளுநராக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரிவிக்ரம் பர்நாய்க்கும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அருணாச்சல் பிரதேச ஆளுநர் பி.டி. மிஸ்ராவை லடாக் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஆளுநர் பொறுப்பில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்த மகாராஷ்டிர ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி மற்றும் லடாக் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் மாத்தூர் ஆகியோரின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே தமிழ்நாட்டைச் சேர்ந்த இலகணேசன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஆளுநர்களாக பதவி வகித்து வரும் நிலையில் ஜார்க்கண்ட் ஆளுநராக திருப்பூரைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது தாயாரிடம் ஆசி பெற்று இனிப்பு ஊட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மேலும் சி.பி. ராதாகிருஷ்ணனை பல்வேறு அரசியல் கட்சியினர், திருப்பூரைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அரசியலமைப்பு சட்டத்தின்படி தனது கடமைகளை நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திட விளைவதாக பதிவிட்டுள்ளார். இதேபோன்று ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன், இல கணேசன் வரிசையில் தமிழ்நாட்டில் இருந்து பாஜக மூத்த நிர்வாகியான சி.பி. ராதாகிருஷ்ணனும் ஆளுநர் பதவியை அலங்கரிக்க உள்ளார். ராஜாஜி தொடங்கி தற்போது வரை ஆளுநர் பதவியை அலங்கரித்த தமிழர்கள் யார் யார் என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாட்டிலிருந்து வேறு மாநிலங்களுக்கு ஆளுநராக செல்வது ராஜாஜி காலத்திலேயே தொடங்கி இன்று சி.பி. ராதாகிருஷ்ணன் வரை தொடர்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த கையோடு மேற்கு வங்க மாநில ஆளுநராக ராஜாஜியை நியமித்தார் நேரு. அதனைத் தொடர்ந்து வெவ்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் தமிழர்களும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் பல முக்கிய மாநிலங்களுக்கு ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் நிதி அமைச்சராக இருந்த சி. சுப்பிரமணியம், சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த பி. சுப்பராயன், மத்திய அமைச்சராக இருந்த ப. ராமச்சந்திரன், ஜோதி வெங்கடாச்சலம், இ.எஸ்.எல். நரசிம்மன், ஜி. ராமானுஜம் என்று பலரும் ஆளுநர்களாக பதவி வகித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பிறந்த நீதியரசர் எம். இஸ்மாயில் ஒருமுறை தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக இருந்திருக்கிறார். புதுச்சேரியைச் சேர்ந்த தமிழரான M.O.H. ஃபருக் மரைக்காயர் கேரளா, ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக காங்கிரஸ் ஆட்சியில் நியமிக்கப்பட்டார். இப்படி காங்கிரஸைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே அதிக அளவில் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் RSS பின்புலம் கொண்டவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான சண்முகநாதன் பாஜக ஆட்சி காலத்தில் மேகாலயா, மணிப்பூர் மாநிலங்களுக்கு ஆளுநராக்கப்பட்டார். தமிழ்நாடு பாஜக தலைவராக செயல்பட்டு வந்த டாக்டர் தமிழிசை தெலங்கானா மாநில ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் செயல்பட்டு வருகிறார். பிறகு தமிழ்நாட்டிலிருந்து இலகணேசன் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். சில மாதங்களுக்கு மேற்கு வங்க மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்த இலகணேசன் மணிப்பூரிலிருந்து நாகாலாந்து ஆளுநராக மாற்றப்பட்டார். இந்த வரிசையில் தமிழ்நாட்டிலிருந்து மற்றொரு பாஜக தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன்